ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வச்சு சாம்பார் தாங்க. சேப்பங்கிழங்குல சாம்பார்லாம் வைக்க முடியுமா? புளிக்குழம்பு தான் வைக்கணும், வறுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வலுவெலுப்பு இல்லாமல் எப்படி வைக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ சேப்பங்கிழங்க நல்லா மண்ணு போக கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கேன். ஒரு விசில்லே வெந்துடும். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக இது போல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கிழங்கு லைட்டாக வறுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கும் போது வலுவலுப்பு இருக்காது. இப்போ இந்த கிழங்கு அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருந்திங்கன்னா உப்பு போட தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சமாக உப்புத்தூள் மட்டும் தூவிக்கிறேன். தூவிட்டு இது அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வருங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது போல் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு கூட்டுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கிறலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இது கூட சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான மசாலா தூள் இப்போ சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே கிழங்குல கொஞ்சம் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வெங்காயம் தக்காளியெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வச்சுருங்க. இந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம். துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அது கூட ஜீரகம், மஞ்சத்தூள், பூண்டு பல் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். கிழங்கு போட்டோன்னே குழம்பு திக்காகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்துடலாம். நமக்கு மசாலாவும் தக்காளி வெந்துருச்சு இல்லையா, அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சேர்த்த பருப்பு, புளி, காய் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி சாம்பார் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சாலும் நல்லா திக்காக தான் இருக்கும். ஆனால் திக்காக இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். தாளிச்சிட்டோம் நம்ம ஏற்கனவே. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க. நான் கிழங்கு வறுத்தேன் இல்லையா, அதில் எண்ணெய் இருக்குது. அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. தாளிப்பு சேர்த்தோடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேப்பங்கிழங்குல சாம்பாரே வச்சதில்லைனா கண்டிப்பாக இதே மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, பரிமாறிக்கிறலாம். நான் இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு முட்டை தொக்கும் அப்பளமும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு வச்சு சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.